Hi, January 27, 2026, the Hindu newspaper discussion. Okay. So, first, European Union close on FTA, அதாவது இந்தியா யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ ஃபைனல் டாக் முடிஞ்சிருக்கு. அதில் எதை பற்றிலாம் பேசியிருக்காங்க அப்படின்றது ஃபர்தரான நியூஸில் வரும். எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி, டிஃபென்ஸு ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கோஆபரேஷன்ஸு இது எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கோம். எனர்ஜி கோஆபரேஷன் அப்படின்னு வரும்போது கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து என்னன்னா கார்பன் அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டீலோ ஏதோ மேக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டேக்ஸ் அதிகமாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அது எப்படி இந்தியாவை இம்பாக்ட் பண்ணும், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது பார்த்து வச்சுக்கணும். அது எடிட்டோரியலில் யாராவது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ என்னன்னா ரிப்பப்ளிக் டே பரேட் நடந்திருக்கா. அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ ரஃபேல், MiG-29, Su-30, MK1 ஓகே, ஜகுவார் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் பற்றி லைட்டாக ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப உள்ள இறங்கி ரிசர்ச் பண்ண வேணாம் ஓகே. ஃபேக்ட் மட்டும் லாங் ரேஞ்சா ஷார்ட் ரேஞ்சா ஓகேவா. ஸோ அந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எடிட்டோரியல் பேஜ் தாமா, இடையில எது நியூஸ் இல்லை. பேஜ் நம்பர் 6 மார்ச் ஆஃப் ரிப்பப்ளிக் அப்படின்றது. ஸோ என்னென்னா 77th ரிப்பப்ளிக் டே பரேட் நடந்துச்சு. அதில் பிரசிடென்ட் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்னா செல்ஃப் ரிலையன்ஸ் பற்றியும் கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்தியா எப்படி பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து இதாகுது, ஸோ குளோபல் ஆர்டர் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாலும் இந்தியா வந்து தன்னோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி எப்படி மெயின்டைன் பண்ணுது இதெல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் அவங்களோட என்னென்னா பாசிட்டிவ்ஸை மட்டுமே பேசாமல் இன்னமும் என்ன நம்ம நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்டேரியன் பாலிடிக்ஸ், வீக்கனிங் ஆஃப் ஃபெடரல் கேரக்டர், இது எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வீக்கன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மைண்ட் த டைம் அப்படின்றது இந்தியா நீட்ஸ் பப்ளிக் ஃபண்டட் ஜீரியாட்ரிக் கேர் அப்படின்றதுமா. ஸோ ஜீரியாட்ரிக் கேர் அப்படின்றது எல்டர்லி பாப்புலேஷன்ஸ்க்கான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா. ஸோ இப்போது இந்தியா வந்து பார்த்தோன்னா எல்டர்லி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் படி 8% பாப்புலேஷன் எல்டர்லி இருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸில் 20% என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் 20% நோக்கி போயிட்டு இருக்கு எல்டர்லி பாப்புலேஷன். அப்படின்னா ஏஜிங் சொசைட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கேரளா, தமிழ்நாட்டில் ஏஜிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது பார்த்து. அட் த சேம் டைம் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் உத்தரப்பிரதேஷ், பீகார் இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 2036 வரைக்கும் அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதில் என்ன ஒரு டிஸ்பாரிட்டி அப்படின்னா ஆல்ரெடி வந்து எல்டர்லி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆன ஸ்டேட்டில், டெவலப்டு ஸ்டேட்ஸில் எஜுகேஷனும் பாவர்ட்டி இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எஜுகேஷன் ரொம்ப பெட்டராக இருக்குது, அவேர்னஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. அதே ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய யூபி, பீகார் இந்த ரீஜனில் பாவர்ட்டி அதிகமாக இருக்குது, எஜுகேஷன் கம்மியாக இருக்குது, அவனுக்கான அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரீஜனல் இம்பேலன்சஸ் வந்து பிரிட்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஃபோர்ஸை கரெக்டாக ஹார்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஸ்கில் அவனுக்கு தேவையான ஸ்கில்லை வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸில் ஸ்கில்லை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதில் டெமோகிராஃபிக் அதாவது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனோட லெவரேஜ் எப்படி வந்து அவங்கள ஹார்னஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி லைட்டாக பேசியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுபடி சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய எல்டர்லி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது ஓகேவா. ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனில் என்ன இஷ்யூ இருக்குது, நேற்று தான் ஒரு நியூஸ் பார்த்தோம். டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டால் 2027 சென்சஸ் வச்சு டீலிமிட்டேஷன் போட்டோம் அப்படின்னா அதில் என்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அப்படின்றது. ஆல்ரெடி மன்ரேகா பார்த்துருந்தோம் இல்லையா. மன்ரேகாவோட நேம் மாற்றினா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அஜீவிகா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்தாங்க. ஸோ இதுபடி 125 டேஸ் வந்து ஒர்க்கிங் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து ஃபுல்லி சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமாக இருந்ததை இப்போ என்னவா மாற்றிருக்கோம், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமாக மாற்றிருக்கோம் அப்படின்றது. இது ஃபுல்லாகவே என்னன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே. விக்ஷித் பாரத் ஆல்ரெடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க 125 டேஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீ கொண்டு வரதுக்கு முன்னாடியே விக்ஷித் பாரத் இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டேட்ஸில் அது 125 டேஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்ஸ் என்னவா இருக்குது ஃபிஸ்கல் டெபிசிட்டில் போயிட்டு இருக்கு. ஃபண்டிங்கை திரும்ப இது ஸ்டேட்டோட பர்டன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ மன்ரேகாவில் என்ன இருக்குது அப்படின்னா டிமாண்ட் ட்ரிவன் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஓகேவா. ஸோ அந்த மாற்றின டைமில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இது ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் அப்படியே இருக்குது.
ஓகே. இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மன்ரேகால இருந்து விபி ராம்ஜிக்கு நீங்க எதுவுமே மாத்தல, ஓகேவா? அப்படியே என்ன பண்ணிருக்கீங்க, அதுல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் அப்படியே இதுல கொண்டு வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்லி என்னன்னா நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் பிக்கஸ்ட் கிளைமேட் கேப் குட் பி த லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ என்னன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் பேசிட்டு இருக்கோம். ஆனால் லாஸ் அண்ட் டேமேஜ்னா என்னன்னு புரியணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவனுக்கு புரியுற லாங்குவேஜில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனும் அப்படிதான். எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம், 3 லாங்குவேஜ் ஃபார்முலா சொல்கிறோம். மதர் டங்குக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் அவன் ஸ்கில்ஸை பற்றியும் அவனோட பேசிக் அவேர்னஸும் எஜுகேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுனால. அதே தான் கிளைமேட்லையும். அப்போ கிளைமேட்டை பற்றியும் கிளைமேட்னால என்ன சோஷியல் இம்பேக்ட் நடக்கும், என்ன எக்கனாமிக் இம்பேக்ட் நடக்கும், என்ன கிளைமேட் இம்பேக்ட் நடக்கும், ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை, லோக்கல் லாங்குவேஜோட இம்பேக்ட் தேவை அப்படின்றது, ஓகே. ஸோ அப்போது டேட்டா செட்ஸ் மட்டுமே பத்தாது. கிளைமேட்னால 2.5 இவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் கிரியேட் ஆகும், ஹீட் ஐலாண்ட் கிரியேட் ஆகும், இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டுமே தேவைப்படாது. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா லாங்குவேஜும் தேவை அப்படின்னு சொல்றது, ஓகே. லோக்கல் லாங்குவேஜில் பண்ணும்போது தான் பேசிக் லேமேன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்றது இதில் பேசியிருக்காங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைபர் கிரைம் அண்ட் குளோபல் கவர்னன்ஸ் கிரைசிஸ் அப்படின்றது. ஸோ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன், அதாவது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷனை ரன் பண்ணாங்க, ஓகே. அதாவது போயிட்டு இருந்துச்சு 10 இயர்ஸாக பேசி இப்போதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் பேசி முடிக்கல, ஓகேவா? அது வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இது யார் அப்படின்னா ரஷ்யா சைனா இவங்க 2 பேரும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு யூஎஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரஷ்யா சைனா பண்ணுறது, ஓகே. அவங்களோட ஸ்கெப்டிசிசம், அவங்களோட ஸ்கெப்டிக்கல் இது என்ன அப்படின்னா அமெரிக்கன்ஸ் வந்து இது ரஷ்யா சைனா பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸும் அத்தாரிட்டேரியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஜேர்னலிஸ்ட்டு, ஓகே, ப்ரெஸ் இவங்கெல்லாம் இது பண்ணுறது அப்படின்றது. இதுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னா பூடாபெஸ்ட் கன்வென்ஷன். இந்த பூடாபெஸ்ட் கன்வென்ஷன் யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்தது. இதை யார் வந்து அப்போஸ் பண்ணா அப்படின்னா ரஷ்யா சைனா அப்போஸ் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா பூடாபெஸ்ட் கன்வென்ஷன் வந்து பார்த்தோன்னா சைன் பண்ணல, இந்தியாவும் சைன் பண்ணல. அதே மாதிரி யூஎன் கன்வென்ஷனுக்கு இந்தியா வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், சைபர் கிரைம் இது எல்லாமே இருக்கட்டும். ஆனால் இந்தியா ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் வியூ எடுக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் கிரைம் பற்றி நம்ம ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா ஷேர் ஆகும். இப்போ டேட்டா ஷேர் ஆகும்போது லோக்கல் டேட்டாவும் லோக்கல் சிட்டிசனில் இருக்கக்கூடிய, அதாவது டொமஸ்டிக் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இந்தியா வந்து இந்த சாவரின்ட்டி வந்து லைட்டாக குறையிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனோட லீகல் சைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சைபர் கிரைமில் என்னென்ன மெஷர்ஸ் இருக்குது குளோபல் லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இதில் பூடாபெஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன், ஓகே, அகெயின்ஸ்ட் என்னன்னா சைபர் கிரைம் அப்படின்றது. ஸோ இது என்ன வந்து டெஃபினிஷன் கொடுக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வெனிசுலா ஆயில் கொலாப்ஸ் அண்ட் பிளங்கிங் கியூபா இன்டூ கிரைசிஸ், அவ்வளோதான். ஸோ ட்ரம்ப் வந்து வெனிசுலாவை இன்வைட் பண்ணார். அதோட ஸ்பில் ஓவர் எங்கே நடக்குது அப்படின்னா கியூபாவில் நடக்குது. ஏன்னா வெனிசுலாவோட மோஸ்ட் ஆஃப் த ஆயில் எங்கே போச்சு அப்படின்னா கியூபாவுக்கு போச்சு. இப்போ அதை யூஎஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து என்னென்னா இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ அது சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் 8th பேஜ்மா, மெத்தட் டு கவுண்ட் கேஸ்ட் டியூரிங் சென்சஸ் நாட் எட் டிசைடட் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கேஸ்ட் சென்சஸ் அஃபிஷியலாக எடுக்கிறோம், ஓகே. கேஸ்ட் சென்சஸ்க்கு லீகல் பேக்கிங் கொடுக்குறோம், ஓகே. சென்சஸ் ஆக்ட் 1948 படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம். லாஸ்ட்டாக எப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1931 எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்க மாட்டோம், ஓகே. 1941 எடுத்திருப்பாங்க, அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு வார்னால, ஓகே. ஸோ அப்போ இதில் சென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16th சென்சஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா டு கவுண்ட் காஸ்டஸ். அப்போ ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸ் இன் இந்தியா அதர் தென் SC/STs, ஓகே. ஆல்ரெடி SC/STs பற்றி எடுத்து வச்சிருக்காங்க. SC/STs தவிர மற்ற கேஸ்டஸ் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஓகேவா, சென்சஸில். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் 2011 சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எடுத்திருந்தோம். அது என்னன்னா சென்சஸ்க்கு வெளியே இருக்கிறது, ஓகே. ஜஸ்ட் இஸ் சர்வே மாதிரி, அவ்வளோதான், ஓகே. அது வந்து அஃபிஷியல் சென்சஸ் கிடையாது. அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா 46 lakhs கேஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துச்சு, ஓகே. ஸோ 1931 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 4147, ஓகே. 4147 கேஸ்ட் இருந்துச்சு. இப்போ 46 lakh கேஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்ட் சென்சஸ், 16th சென்சஸ், இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் இந்தியா ஷேர் ஹிஸ்டாரிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காருமா. அவர் அப்படிதான் சொல்றாரு. ஆனால் 50% டேரிஃப் போடுறாரு, H1B விஷயம் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ ஜஸ்ட் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்தியா யூஎஸோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ அவ்வளோதான்.
ஸோ நெக்ஸ்ட்டு 10th பேஜ்மா, சார்தாம் டெம்பிள் சீக் டு ப்ராஹிபிட் என்ட்ரி ஆஃப் நான் ஹிந்துஸ் அப்படின்றது. ஸோ இதில் இந்த நான் ஹிந்துஸ் நியூஸ் பெருசாக தேவையில்ல, இந்த சார்தாம் டெம்பிள்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. 4 டெம்பிள் இருக்குது, பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. ஓகே, அந்த 4 டெம்பிள்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபிலிம்ஸ் பேக்கில் இது மட்டும் போதும். ஸோ இந்த சார்தாம் டெம்பிள்ஸ்க்கு பேரலாகவே இன்னொன்று ஒன்று இருக்குது. ஓகே, சோட்டா சார்தாம்னு சொல்லுவோம். இன்னொரு வந்து சார்தாம் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இடம் இருக்குது. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அது ஆல் ஓவர் இந்தியா, இது வந்து வித்தின் உத்தரகாண்ட் மட்டும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸ்மா, குளோபல் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லை. செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வித் யூஎஸ் 100% ரெடி டு பி சைன்டு யுக்ரைன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக சண்டை போடுறாங்கன்னே தெரில, நேட்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் யுக்ரைன் வந்து இது பண்ணாங்க. ஸோ அதனால தான் என்னாச்சு, ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனால் இப்போ ட்ரம்ப் பாலிசிஸ் எல்லாமே என்னன்னா நேட்டோவுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் நேட்டோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யுக்ரைன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ எதுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு தெரியல. ஸோ யூஎஸ் அண்ட் யுக்ரைனோட செக்யூரிட்டி பேக்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்தோடனே திரும்பவும் ரஷ்யா யுக்ரைனோட வார் வந்து இன்னும் எப்படி இன்டென்சிஃபை ஆகும், இல்லை எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் இல்லாமல். ஓகே. ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும். அட்டன் பண்ணுங்கள், ஆக்டிவ் ரீகாலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.